Hi, hello, வணக்கம் and welcome to the show. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் with me, வினோத் சுகுமாரன். எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட ஷோவில் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரமும் நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தலாமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ், மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் நம்ம எந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ ராமன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து படத்தில் பர்ஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 100 Days ஷோவில் ஒன் ஆஃப் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு சில சீசனுக்கு முன்னாடி போயிருந்தார் உள்ள. அதுக்கப்புறமா வெளியில் வந்தார். ஒரு சில பட வாய்ப்புலாம் அவர் நோக்கி வர ஆரம்பிச்சது, யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா லீட் கேரக்டரில் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு சிவி. மக்களோட வரவேற்பு கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஈகோ ராமன் திரைப்படத்துக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம். மொத்த கலெக்ஷன் 7 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ஸோ அதன் காரணமாக இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவரோட நடிப்பில் பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. மக்களோட வரவேற்பு செம்ம சூப்பராக அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு. மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய். ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் ஃபார் பிளாஸ்ட் திரைப்படத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.5 கோடி, 2.25 கோடி, 5.25 கோடி. இந்த மாதிரி ஒரு நாளும் மக்களோட வரவேற்பு செம்ம சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்துக்கு. மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு 1 வீக்கில்? எஸ், ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். 13 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் பிளாஸ்ட் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்கு. நடித்தவங்க எல்லாருமே பட்டை எழுப்பியிருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாளன். மலையாளத்திலேருந்து ஒரு படம் வருது அப்படின்னா மக்கள் தொடர்ந்து கொண்டாடிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க. லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி வர்கீஸ். ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி எஸ் துஷாரா விஜயன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தவங்க எல்லாருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பாசிட்டிவாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி, 2.5 கோடி, 3.5 கோடி. இந்த மாதிரி ஒரு நாளும் மக்களோட வரவேற்பு அதிகமாகிட்டே இருக்கு. மொத்த கலெக்ஷன் காட்டாளன் திரைப்படத்துக்கு இது வரைக்கும் 15 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த திரைப்படம் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. ஜூன் 5ஆம் தேதி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் பரிமளா அண்ட் கோ அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ரொமோஷனாக செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டீசர், ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் செம்ம சூப்பரான ஒரு வெல்கம் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரியான வெல்கம் கண்டிப்பாக படத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தோட லீட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம், ஊர்வஷி, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட்டே கிளப்பியிருக்காங்களா எல்லாருமே. ஓகே, காமெடி கலந்த யதார்த்தமான ஒரு சினிமாவை இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாமா. படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டருக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் இவரோட டைரக்ஷனில் இரட்டையர் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் படத்தில் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. இவங்களுக்குலாம் நல்ல எதிர்காலம் இருக்குமா அப்படின்றதுலாம் இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து தான் இருக்குது. நிறைய படங்கள் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் ஒரு சில படங்கள் இப்பயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் வந்து ஓடிட்டுருக்கு. கருப்பு திரைப்படத்துக்கு இப்பயும் வந்து மக்கள் வெல்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த படத்துக்கான வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுலாம் 1 வீக் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வார நியூ என்ட்ரியில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் மூவி ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் சம்ஹாரம். படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் பிரபா. படத்தோட லீட் கேரக்டர் பிரஜின், சாருமிஷா. இவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. பிரஜினோட கரியரில் ஃப்ரீக்வெண்ட்டாக படங்கள் வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தோட வரவேற்பு அப்படின்றது செம்ம சூப்பராக இருக்க போது. கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இது இருக்கும். இவரோட கரியரில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த படத்துக்கான வெல்கம் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன்லாம் வந்து ஓஹோன்னு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய படங்களுக்கு போட்டியாக இந்த படமும் களத்தில் இறங்கியிருக்கு. இந்த படத்தோட வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம்.
ஹீ-மேன் அண்ட் த மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் படத்தோட பேரை கேட்டோன்னா ஹாலிவுட் படமாப்பா நான் போய் பார்த்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாலிவுட்லேருந்து எந்த படம் வந்தாலும் விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், சண்டை காட்சிலாம் வேறு லெவலில் இருக்கும், கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட வரிசையில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹாலிவுட்லேருந்து நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா ஹாலிவுட்லேருந்து இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீமன் சம்மந்தப்பட்ட கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வெள்ளித்திரையில் போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு படம் இல்லைனா 2 படமாச்சு பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் செய்யப்படுது. ஸோ அந்த ஹேஷ்டேகோட படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பெத்தி அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அங்கேருந்து ஒரு படத்தை டப் பண்ணி தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா லெவலில் மல்டிபிள் லாங்குவேஜஸில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராம் சரண் தட் இஸ் த ஹீரோ ஃபார் திஸ் மூவி. ஜான்வி கபூர் ஷீ இஸ் த ஹீரோயின் ஃபார் திஸ் மூவி. ஸோ 2 பேரும் பட்டை கிளப்பியிருக்காங்களாம். சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குமா, த்ரில்லிங்கான ஒரு படமாக இருக்குமா, படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு படமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வாங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பேன் இண்டியா லெவலில் படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் மக்களோட வெல்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரைப்படத்தோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், அதாவது இந்த மாதத்தோட 12ஆம் தேதி தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போதான். கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனை இப்போயே வந்து லைட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட பேர் வள்ளுவன். சேத்தன் இஸ் த லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி. ஆஷ்னா ஜாவேரி அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட். சாய் தினா ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் பட்டை கிளப்பியிருக்காராம். படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சாரதி. நிறைய படங்கள் அந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் உச்சத்திலேயே இருக்குது. ஜூன் 12ஆம் தேதி நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹபிபி. இந்த படத்தோட லீட் கேரக்டர் கஸ்தூரி ராஜா. படத்தோட ரிலீஸ் டேட்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் கொடுத்தாங்க. பட் அந்த டேட்லலாம் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை, தள்ளி போயிட்டு இருந்தது. பிகாஸ் இவங்க சொல்கிற ஒரு டேட்டில் ஏகப்பட்ட படங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக கிடைச்சிது. அப்படின்றதுனால படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த நல்ல நாள் தான் இந்த ஜூன் 12. பிகாஸ் அந்த டேட்டில் வந்து ஒரு சில படங்கள் வருது. பட் இருந்தாலும் இது வந்து கண்டென்ட் ஓரியன்டட் மூவி அப்படின்றதுனால இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பின் காரணமாக நிறைய படங்கள் வந்து பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹபிபி ஃபைனலாக வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஜூன் 12. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். ஜூன் 19ஆம் தேதி நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் 100 சாமி. படத்தோட இயக்குனர் சசி. படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி. ஸ்வசிகா இவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. இவங்களை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனாக வந்து எப்பயோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். சசி தான் வந்து இயக்குனராக ஒர்க் பண்ணியிருந்தார். விஜய் ஆண்டனி தான் வந்து ஹீரோவாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். அந்த காம்பினேஷன் ஒன்ஸ் அகைன் வந்து பிச்சைக்காரன் டூரில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வேற ஒரு டைட்டில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த படத்தோட பேர் தான் 100 சாமி. ஃபைனலாக கண்டென்ட்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. படத்தோட ரிலீஸ் டேட்டையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. சுறுசுறுப்பாக படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து வச்சு சீக்கிரமாக படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ரிலீஸ் டேட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜூன் 19. ஸோ இந்த படத்தின் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் பிச்சைக்காரன் பயங்கரமான ஒரு ஹிட்டான ஒரு மூவி. அதே மாதிரி கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜூன் 26ஆம் தேதி ஹாலிவுட்ல இருந்து தரமான ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் சூப்பர் கேர்ள். படத்தோட ப்ரொமோஷனாக எப்பயோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலாக இந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜூன் 26. ஸோ அந்த டேட்டில் வந்து ஏதாச்சும் தமிழ் படங்கள்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் விலகி வர்றது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும் போதான் சூப்பர் கேர்ள் அப்படின்னு சொல்லி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் சூப்பரான விஷுவல்ஸ்லாம் இருக்குமா. தேட்டரில் போய் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போயே ப்ரொமோஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபைனலாக வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜூன் 26.
கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிலீஸ் டேட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஜூலை 10th. இந்த டேட்டில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையோட ப்ரொமோஷனாக இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் முரளி. ஆகாஷ் பாஸ்கரன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் யாருன்றது. இவர் தான் வந்து ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி அதர்வா முரளி. இவரோட நடிப்பில் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இந்த படத்து மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. பிகாஸ் இதோட டீசர்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விஷுவல்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு கிளாஸாக இருந்தது. லவ் பேஸ் பண்ண ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா முரளி சாரோட கெரியரில் இதயம் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருந்தது. அதே டைட்டிலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் இதயம் முரளி. அப்பாவோட பேரையும் சேர்த்து இதயம் முரளின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க மக்கள். படத்தோட ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10th. அன்றைக்காச்சும் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஜூலை 3ஆம் தேதி தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தட் இஸ் நாகபந்தம் த சீக்ரெட் ட்ரெஷர். சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா நேஷனல் ட்ரெஷர் தாங்க. அதில் நிறைய சீக்ரெட்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபைனலாக வந்து எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ, எதை கண்டுபிடிக்கணுமோ ஃபைனலாக போய் கண்டுபிடிப்பாங்க. அந்த ட்ராவலிங்கே வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரியான தரமான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு தரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றதுலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். எஸ், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தட் இஸ் ஜூலை 3rd. கண்டிப்பாக ஷோ பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஒரு எபிசோடில் அடுத்த வாட்டி உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye.